நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று அப்படிங்கிறது தான் கையில் உள்ள வீணை. இன்றைய பொழுது நீ எப்படி செயல்படுத்துற, அதுதான் உன்னுடைய வாழ்வை சிறப்பாக்குது, வெற்றியை தருது. நிறைய பேரு டைம் டேபிள் போடுவாங்க, நாளைக்குன்னு டைம் டேபிள் போடுவாங்க, சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டைம் டேபிள் என்னைக்கு போடணும் தெரியுமா? இன்னைக்கு போடணும். காலையில எழுந்த உடனே இன்று இரவு தூங்குற வரைக்கும் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் இதை பண்ண போறேன், வீட்டு வேலையை முடிக்க போறேன், ஒரு ½ hour படிக்க போறேன், அப்புறம் திருப்பி கிளம்ப போறேன், பஸ்ல போகும்போது வாசிக்க போறேன், இங்க படிக்க போறேன், திருப்பி போகும்போது பஸ்ல வாசிக்க போறேன், சாப்பிட போறேன், ரெஸ்ட் எடுக்க போறேன், ஈவினிங் இந்த கிளாஸ் போறேன், குரூப் டிஸ்கஷன் பண்ண போறேன், இந்த வீடியோ பார்க்க போறேன். இப்படி நைட்டு தூங்குற வரைக்கும் நீ ஒரு பிளான் பண்ண. இன்னைக்கு காலையில 90% நீ டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவ. அதனால தயவு செஞ்சு எல்லாருமே நாளைக்குன்னு சொல்லி எந்த விதமான அட்டவணையும் போடாதீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு காலையில எந்திரிச்சு முதல் அரை மணி நேரம் டைமண்ட் அவர்னு சொல்லுவாங்க, பொன்னான நேரம் அது. அந்த முதல் அரை மணி நேரத்துல இன்றைய நாள் என்னங்கறத ஒரு சரியான திட்டமிடுதலோட தொடங்குங்க.